இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில கூட இந்த மெடிடேஷன் பிரேயர்ல நம்ம ஒன்று சேர்த்த நம் தேவனுக்கு 1000 கோடி நன்றிகளை நம்ம ஏறெடுக்கிறோம். ஏன்னா இது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். இந்த பூமியில அவரை ஒவ்வொரு நாளும் அறிகிற அறிவுல நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அவர் அறிகிற அறிவுல நம்ம நம்ம வளர வளர அந்த கிரேஸும் பீஸும் சமாதானமும் கிருபையும் நம்ம வாழ்க்கையில மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கிறதுங்கிறத நம்ம உணர்வு பூர்வமாய் நம்மளுடைய ஆத்துமாவில நம்ம அதை உணர முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில அதை வெளியரங்கமாய் பார்க்க முடிகிறதுங்கிறத நான் நிச்சயமா நம்புறேன். இந்த நாள்ல கூட மற்றும் ஒரு காரியங்களை குறிச்சு நம்ம தியானிக்க போறோம். அதுக்கு முன்பதாக ஒரு வசனம் இன்றைக்கு காலையில என்னை மிகவும் தொட்ட வசனம் சங்கீதம் 119 162. மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன். தாவீது ராஜா அங்க எழுதுறாரு, மிகுந்த கொள்ளை உடைமை. அதாவது அது டிபிடிலயே நான் வாசிக்கிறேன், ரொம்ப அழகா இருந்தது. மிகுந்த கொள்ளை உடைமை, அதாவது ஒரு புதையலை கண்டுபிடிக்கிறது மகிழுகிறது போல கண்டுபிடிக்கிறவன் அவனுக்கு அந்த புதையல்ல எத்தனையோ வைரம், எவ்வளவோ விலையுயர்ந்த அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கலாம். அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறத விட உன்னுடைய வார்த்தையில நான் மகிழுகிறேன் அப்படின்னு தாவீது சொல்றாரு. அவர் அவ்வளவு பெரிய தேசத்துக்கு ராஜாதான். ஆனா கூட அவர் எதுல சந்தோஷப்படுறாருன்னா அவருடைய வார்த்தையில தான் அவர் அங்க சந்தோஷப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அங்க இன்னொரு வசனம் அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 19:10 அவை பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவை, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளவைகளுமாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தை அவ்வளவு இனிமையா இருக்குதான். அவருடைய வார்த்தை பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவையா இருக்குதான். இந்த வார்த்தைகளை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவுத்துக்கு நம்ம அதை ஆனந்தமா அவருடைய வார்த்தை எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம உட்கொள்ளுகிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம எப்படி மாறுகிறோம், ஞானவான்களாய் மாறுகிறோம். அந்த 119ஆம் சங்கீதத்துல நீங்க தியானித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வார்த்தை அவர் எவ்வளவு தூரம் அவர் வேல்யூ பண்ணியிருக்கிறாருங்கிறது நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு அங்க அதுலயும் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், பிரபுக்களும் காரணம் இல்லாமல் என்ன துன்பப்படுத்துறாங்க, ஆனா என் இருதயம் உமது வசனத்துக்கே பயப்படுகிறது. எல்லா சூழ்நிலை எல்லாம் எதிரா இருக்கலாம், ஆனா என்னுடைய இருதயமோ உம்முடைய வார்த்தையை மாத்திரம் நோக்கி இருக்கிறதுங்கிறது தான் தாவீதினுடைய காரியமா அங்க நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? நம்ம சின்ன ஒரு காரியம் இன்னைக்கு நம்மள சாதாரணமா அசைச்சிட்டு போயிருது. ஆனா அவர் அவ்வளவு பெரிய ராஜா. அவருக்கு இந்த உலகத்துல எனக்கு எதை கொடுத்தாலும் அது எல்லாவற்றிலையும் விட மேன்மையானது என் தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறதுல அவர் அதுல சந்தோஷப்பட்டு களி கூர்ந்ததை நம்ம பார்க்கிறோம். இதே வசனம் டிபிடில your promises are the source of my bubbling joy. The revelation of your word thrills me like one who has discovered hidden treasure. உன்னுடைய வாக்கு தத்தங்கள் தான் என்னுடைய பொங்கி வழிகிற மகிழ்ச்சிக்கு ஆதாரமா இருக்குது. அப்ப இன்றைக்கு நம்முடைய சந்தோஷத்துக்கு எது ஆதாரமா இருக்குது? அங்க தாவீது சொல்றாரு, உங்க வாக்கு தத்தங்கள், your promises are the source of my bubbling joy. அப்போ இன்றைக்கு இந்த காலை வேளையில அந்த தாவீது கொண்ட அந்த சந்தோஷத்தினால தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. அவருடைய வாக்கு தத்தங்கள் தான் நமக்கு பப்ளிங் ஜாயா இருக்குது, ஆதாரமா இருக்குது. அந்த பப்ளிங் ஜாய்க்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிற அந்த சந்தோஷத்துலதான் நம்ம வாழணும். அடுத்தது அந்த ரெவலேஷன் ஆஃப் யுவர் வேர்ட், உன்னுடைய வார்த்தையின் வெளிப்பாடு ஒரு மனிதன் புதையலை கண்டுபிடிக்கிறத போல, ஒரு ஹிடன் ட்ரெஷரை கண்டுபிடிக்கும் போது அவனுக்கு எவ்வளவு த்ரில் இருக்கும். அந்த த்ரில் எதுல இருக்குது அப்படின்னா, உங்களுடைய வார்த்தையின் வெளிப்பாடை நான் பெற்றுக்கொள்ளும் போது அந்த அளவுக்கு ஈடான ஒரு த்ரில்லிங் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி அங்க
தாவீது சொல்றத பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையின் வெளிப்பாடு மறைந்திருக்கும் புதையலை கண்டுபிடித்தவனைப் போல என்னை சிலிர்க்க வைக்கிறது. இப்படி நம்ம வேதத்தை பொக்கிஷமா நம்ம பார்க்கிறோமா? வேதத்தில் உள்ள வார்த்தைகளை, அவருடைய வாக்குத்தத்தங்களை, அவர் நமக்கு கொடுக்கிற ரெவலேஷன்ஸ்லாம் அந்த அளவுக்கு அவர் என்ன செய்யறாரு? அவருடைய இருதயம் அவருடைய வார்த்தையின் மேல அவ்வளவு தாகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பழைய உடன்படிக்கையின் கீழே பழைய நியாயப்பிரமாணங்களை மாத்திரமே கற்றுத் தெரிந்த அந்த தாவீதுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும்னா, இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில கிறிஸ்துவின் மூலம் அனைத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம எவ்வளவு சந்தோஷத்துல நம்ம துள்ளி குதிக்க வேண்டியவர்களா நம்ம இருக்கிறோம். Your promises, இந்த வார்த்தையை நீங்க மறக்காம நீங்க நினைவுல வைத்துக் கொள்ளுங்க. அவருடைய வாக்குத்தத்தங்கள், your promises are the source of my bubbling joy. அவர் வாக்குத்தத்தம் இருக்கு, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அதுல அவர் களி கூறுகிறத பார்க்கிறோம். இன்னைக்கும் நமக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருந்தா கூட அந்த சந்தோஷத்துக்குள்ள நம்ம வர முடியல. காரணம் என்னன்னா, சூழ்நிலைகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம். தாவீதுக்கும் சூழ்நிலை அங்க எல்லாம் எதிராதான் இருக்குது. ஆனா அவர் சூழ்நிலைகளை பார்க்கல, அவர் வார்த்தையை மாத்திரம் பார்க்கிறாரு. அவருடைய வார்த்தையின் வெளிச்சம்தான் எனக்கு ஒரு மறைந்திருக்கிற புதையலை கண்டுபிடிச்சது போல எனக்கு அவ்வளவு என்னை சிலிர்க்க வைக்கிற காரியமா இருக்குதுன்னு சொல்றாரு. அப்போ இதுதான் நமக்கு தேவை. அந்த ரெவலேஷன் நாலேஜும் அவருடைய வாக்குத்தத்தங்கள்ல இருந்து அதை ஆதாரமா கொண்டு நம்ம இருதயம் ஒரு எப்பவும் ஜாயில நிரம்பி இருக்கிறது தான் நமக்கு தேவையான காரியமா இருக்கு. இந்த வாரத்துல கூட மறுபடியும் இன்னைக்கு மெயினா நான் எடுக்க நினைச்ச ஒரு காரியம், த நேம் ஆஃப் ஜீசஸ். அந்த ஜீசஸ்ங்கிற அந்த பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஆழமான காரியங்களை தான் நான் எடுக்கணும்னு இன்னைக்கு ஆவியானவர் என் உள்ளத்துல விதைத்த அந்த காரியம். ஆனா இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னு நான் விரும்புறேன். இந்த வாரத்துல தேவன் என் கூட அடிக்கடியாய் பேசி கொண்டு இருக்கிற காரியம், டு நாட் ஜட்ஜ் அதர்ஸ். யாரையும் நீங்க என்ன செய்யாதீங்க, நியாய தீர்ப்பு செய்யாதீங்க, ஜட்ஜ் பண்ணாதீங்க. அந்த வார்த்தையை அடிக்கடி என்கிட்ட பேசிட்டு இருக்கிற. அதுக்கு ஒரு சம்பவத்தை நான் கேட்டேன். வில் ஜான்சன் சொல்லி ஒரு பெரிய ஊழியர் இருக்கிறாரு. அவர் ஆராதனை நடத்திட்டு இருக்கிறப்போ ஒரு லேடி முன்னாடி உட்காந்து கையை தூக்கிட்டு பயங்கரமா ஆராதனை செய்யறதையும், அந்த லேடி இஷ்டத்துக்கு பாடுறாங்க. ஒரு அந்த டியூனும் சரியா இல்ல, எதுவுமே நல்லா இல்ல. அவருக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அவரால முழுமையுமா கான்சென்ட்ரேட் பண்ணி ஆராதிக்க முடியாத அளவுக்கு அந்த லேடி அவங்கள உட்காந்து அங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறத அவர் ஃபீல் பண்ணாரு. ஐயோ, இது ஏன் இந்த லேடி இப்படி இருக்குன்னு நினைக்கிற அளவுக்கு அவருக்கு அந்த லேடியினுடைய அந்த அம்மா பாடுகிற பாடல் அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துதான். அப்போ ஹெய்டி பேக்கர்னு சொல்லி ஒரு பெரிய ஊழியக்காரமா அவர் பில் ஜான்சன்ட்ட வந்து சொன்னாங்களாம், இங்க இருக்கிறவங்களே ஆராதிக்கிறவங்களே எனக்கு இவங்க எவ்வளவு அழகா அந்த அம்மா ஆராதிக்கிறாங்க, எனக்கு அவங்க ஆராதிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப எனக்கு அதுல நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் மகிழ்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களாம். இவர் ஆச்சரியத்தோட அந்த அம்மாவை பார்த்தாராம். அப்ப அந்த அம்மா சொன்னாங்களாம், 35 வருஷம் ப்ராஸ்டியூஷன்ல இருந்து போன வருஷம் தான் அந்த அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த அவங்கள போல உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறது இந்த இந்த அறையில நான் யாரையும் பார்க்க முடியல. அவருடைய அன்பை உணர்ந்தவங்களா அந்த அம்மா ஆராதிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப மன கஷ்டமா இருந்ததா. ஏன்னா இப்படி ஒரு நபரை நம்ம தப்பா நினைச்சிட்டோமே. இப்படிதான் பல நேரங்கள்ல பல வேளைகள்ல நம்ம அவர்களுடைய சூழ்நிலையை அறியாம நம்ம நியாயம் தீர்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, யாரையும் நம்ம நியாயம் தீர்க்க தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகள் அவர்கள் வளர்ந்த விதம் இதனாலதான் அவங்க அப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டோம். இந்த இருதயம் நமக்கு வேணும். ஏன்னா ஜீசஸ் யாரையும் ஜட்ஜ் பண்ணவே இல்லை. அந்த சமாரிய ஸ்திரியை ஜட்ஜ் பண்ணல, சகைவை ஜட்ஜ் பண்ணல, விபச்சார ஸ்திரியை ஜட்ஜ் பண்ணல. அவர் எதிர்த்தது எல்லாம் மக்களை துன்புறுத்தி கொண்டிருந்த அந்த சட்ட திட்டங்களால மக்கள் மேல பாரத்தின் மேல பாரத்தை வைத்து கொண்டிருந்த பரிசேயர் சதுசேயரை தான் அவர் என்ன செஞ்சாரு, ஜட்ஜ் பண்ணதை நம்ம ஜட்ஜ் பண்ணல, அவங்களதான் அவர் என்ன செய்யறாரு,
நீங்க ஏன் இப்படி செய்றீங்க? என் ஜனத்துக்கு மேல ஏன் பாரத்தை சுமத்துறீங்கன்னு சொல்லி அவங்கள கடிந்து கொண்டதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு இயேசு யாரையும் நியாயம் தீர்க்கலனா, நாமும் யாரையும் நியாயம் தீர்க்கிற இடத்துல தேவன் நம்மளை வைக்கல. அவருடைய சாயலை தரித்திருப்போமானால் நம்ம யாரையும் நியாயம் தீர்க்காத இடத்துல நம்ம இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய சித்தமா இருக்குது. சரி, இன்றைக்கு கூட நம்ம தியானிக்கிற இந்த காரியம் என்ன அப்படின்னா, த நேம் ஆஃப் ஜீசஸ். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச காரியம் தானே. இதுல என்ன நம்ம புதுசா நம்ம படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இல்ல, அந்த வார்த்தைக்குள்ளேயே அவ்வளவு புதையல் அடங்கி இருக்கிறத நம்ம இன்றைக்கு தியானிக்க போறோம். இப்போ இன்றைக்கு நம்ம உலகத்துல நம்ம இன்றைக்கு பெற்றோரா இருக்கிறோம். இல்ல நமக்கு பெற்றோர் இருந்து நமக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசனுக்காக அந்த பெயர்களை செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க. சில பெயர்கள் காரணமே இல்லாம வைக்கப்பட்டிருக்குது. சில பெயர்கள், சில நேம்ஸ் ஏதோ ஒரு ஹீரோவ, ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை, இல்ல ஏதோ ஒரு பெரிய ஊழியக்காரரை இப்படியெல்லாம் நினைச்சு தங்கள் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறாங்க. சில பிள்ளைகளுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பருடைய பெயர் காலங்காலமா அப்படி தலைமுறை தலைமுறையா அந்த பெயர் தொடர்ந்து வருகிறத பார்க்கிறோம். சிலருக்கு எந்த ஸ்பெஷல் சிக்னிபிகன்ஸுமே இல்லாம பெயர் வைக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ வேத காலத்திலேயே நம்ம பார்க்கிறோம், யாக்கோபுங்கிற பெயருக்கு எத்தன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. தாவீது அப்படின்னா பிரியமானவன். ஆபிரகாம் அப்படின்னா ஜாதிகளுக்கு தகப்பன். மோசே அப்படின்னா தண்ணீரினின்று எடுக்கப்பட்டவன். இப்போ நமக்காக வந்த தேவகுமாரனுக்கும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. அந்த பெயர் என்ன? இயேசு அப்படிங்கிற பெயர் கொடுக்கப்பட்டது. ஏன் அந்த பெயர் அங்க அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ அந்த நேம், அந்த ஜீசஸ்ங்கிற நேம் எதை சொல்லுதுன்னா, அவருடைய அடையாளத்தை சொல்லுது, அவருடைய ஐடென்டிட்டியை சொல்லுது. ஜெகவா இஸ் சால்வேஷன். அந்த ஜீசஸ்ங்கிற பேரு அப்போ ஒரு காமனான பேரா கூட நம்ம பார்க்கிறோம் வேதத்துல. இன்னும் அந்த இயேசுங்கிற பேர்ல சிலர்லாம் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனா அவர் அவர் மற்ற பிள்ளைகளை போல, மற்ற குழந்தைகளை போல, he was not a ordinary baby. அவருடைய பிறப்பு நார்மலா இருந்திருக்கலாம். அவர் உண்டாகின விதம், அவர் மரியாளுடைய வயிற்றுல உண்டான விதம், அது நார்மல் கிடையாது. அது சூப்பர் நேச்சுரல். அவர் சூப்பர் நேச்சுரல் பேபியாதான் அங்க எங்க கன்சீவ் ஆறாரு, மரியாளுடைய வயிற்றுல அங்க கன்சீவ் ஆறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாவற்றையும் நம்ம லூக்கா 1வது அதிகாரத்துல 26 முதல் 38வது வசனங்கள் வரைக்கும் நம்ம தியானிக்க முடியும். அங்க மரியாள் அவளுடைய வீட்டுல இருக்கிறப்போ, கன்னி மரியாளா இருக்கிற அவளுடைய வீட்டுக்குள்ள தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏன் அப்படின்னா, உலகத்திலேயே நடக்க முடியாத ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையில நடக்க போகுது. இந்த உலகத்தை படைத்த சிருஷ்டிகர் உன் வயிற்றுல உருவாக போறாரு. அதனாலதான் நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு மறைமுகமா அந்த தூதன் அவளை வாழ்த்துகிறத பார்க்கிறோம். நீ கிருபை பெற்றவள். ஏன்னா இந்த உலகத்துல சாதாரணமா எல்லாருக்கும் பிள்ளை பிறக்குது. ஆனா உனக்கு பிறக்க போகிற பிள்ளை இந்த உலகத்தை சகலத்தையும் சிருஷ்டித்து சகலத்தையும் தன்னிலே தானே தாங்குகிறவர் உன்னுடைய வயிற்றிலே குழந்தையாய் உருவாக போகிறார். அப்போ மறுபடி அங்கேயும் இயேசுன்னு பேரிடு, அவர் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார் அப்படின்னு சொல்லும் போது, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே.
உலக தோற்றத்துல இருந்து இதுவரைக்கும் நடக்க முடியாத ஒரு காரியம். ஒரு இப்ப சயின்டிபிக்கலா என்னெல்லாமோ கண்டுபிடிக்கிறாங்க. வெளியில வச்சே குழந்தைய உருவாக்கலாம் அப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அதற்கு ஒரு ஆணின் வித்து அங்க தேவைப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அது அப்படி இல்லாமல் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தின் மூலம் அங்க யாருக்கு குழந்தை உண்டாகிறது? மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய கர்ப்பத்தில் தோன்றுகிறத நம்ம பார்க்கிறோம். He was not a real human baby. ஆனா அவர் யார்? மாம்சத்தில் வந்த தேவன். அந்த மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவ தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஆராதித்து கொண்டிருக்கிறோம். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இந்த பூமிக்கு மரியாளின் வயிற்றுக்குள்ள வந்ததை நம்ம பார்க்கிறோம். அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இந்த பூமிக்கு வந்தார். வந்து நமக்குள்ளே இன்றைக்கு அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாராம். அப்போ அவர் பெத்லஹேம்ல பிறக்கிறப்போ இந்த பூமியில அவர் எதற்காக வந்தார்? மனிதர்களோடு கூட வாழும்படிக்காக இந்த பூமிக்கு வந்ததை நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது அவர் 6வது வசனத்துல இருந்து அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். திரித்துவத்துல ஒருவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஆனா அவர் தேவனுக்கு சமமாய் இருக்கிறத கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம். அடிமையின் ரூபம்னா என்ன? ஆதாம் பாவம் செஞ்ச பிறகு அவனுக்குள்ள ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி அவனுக்குள்ள வந்துருச்சு. அவனுக்கு அப்பான்னு போகக்கூடிய அந்த ஒரு காரியத்தை அவன் இழந்துட்டான். அந்த அடிமையின் ரூபத்துலதான் கிறிஸ்து he was totally ஒரு ஃபுல்லி ஹியூமனா தான் அவர் உலகத்துக்கு வர்றார். எப்படி மனிதர்கள் அவங்க தேவனை தூரமா பார்க்கிற இடத்துக்கு மனுஷன் வந்தானோ அந்த இடத்துலதான் இயேசு கிறிஸ்துவும் அதே அந்த அடிமையின் ரூபம் எடுத்துதான் மனுஷர் சாயலாய் இந்த பூமிக்கு வர்றாரு. ஏன் அப்படின்னா எபிரேயர்ல பார்க்கிறோம், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க. நம்ம அந்த ஃபிளஷ்ல தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். நம்மள எப்ப ஒரு சின்ன காரியம் நடந்தா கூட, ஐயோ தேவன் என்னைய கைவிட்டுட்டாரோ, தேவனுக்கு என்ன பிடிக்காதோ, தேவன் என்ன தள்ளிடுவாரோ, இதுதான் நம்முடைய ஃபிளஷ்லயே இருந்த காரியங்களா இருந்தது. இந்த முதல் ஆதாமினுடைய அந்த அடிமையின் ரூபம் எடுத்துதான் அவர் மனுஷ சாயலாய் இந்த பூமிக்கு வந்ததை பார்க்கிறோம். தம்மைத்தாமே தாழ்த்தி அவர்தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். ஆனா அவர் எப்படி வராரு? நமக்காக அடிமையின் ரூபமாய் இந்த பூமிக்கு வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ பைபிள்ல இருக்கிற ஜீசஸ சொல்லும் போது மாம்சத்தில் இருக்கிற ஒரு தேவனை தான் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். சரி, இப்ப இவர் ஐடென்டிட்டிய பார்த்தோம். இப்ப அவர் பூமிக்கு வந்த இன்டென்ஷன்ஸ், எதற்காக அவர் பூமிக்கு வந்தார்? நம்ம நிறைய நேரங்கள்ல தியானிச்சிருக்கிறோம். ஆதாம் இழந்து போன அந்த சாயலை மறுபடியும் நமக்கு கொடுக்கும்படி, நித்திய ஜீவனை அவரோடு கூட ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கும்படிதான் அவர் பூமிக்கு வந்தார்.
அவர் அவர் பேர் சொல்லுகிற அவருடைய நாமம் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். அந்த சேவ், அந்த ரட்சிப்புங்கிற வார்த்தையிலேயே என்ன அடங்கி இருக்குது அப்படின்னா, கீப் சேஃப் அண்ட் சவுண்ட், பாதுகாப்பாய் நலமாய் ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அழிவில இருந்தோ ஆபத்துல இருந்தோ நம்மை காப்பாற்றுகிற ஒரு காரியம்தான் அங்க ரட்சிப்புங்கிற இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியமா இருக்குது. இத குறித்து இயேசுவே தான் எதற்காக இந்த பூமிக்கு வந்தோங்கிறத அவருடைய வாயிலிருந்தே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. மார்க் 10வது அதிகாரம் 45வது வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். எதற்கு வந்திருக்கிறாரு? நம்மை மீட்டெடுக்கும்படியாய், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, முதல் ஆதாம்ல இருந்து. மெயினா அவர் வந்தது முதல் ஆதாம்ல இருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாய். முதல் ஆதாம்ல நம்ம எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டோம். இன்றைக்கு 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் மூலம் நம்ம எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நம்மை மீட்கும் பொருளாக அவர் தம்முடைய ஜீவனை கொடுக்கதான் வந்தார். எல்லா பிள்ளைகளும் உலகத்துல பிறக்குது. அந்த பூமியில ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்து இந்த பூமியில பல காரியங்களை செய்யும்படியா, சாதிக்கும்படியா பிறக்கிறாங்க. ஆனா கிறிஸ்து நமக்காக பிறந்ததே அவர் தம்முடைய ஜீவனை கொடுக்க, நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்க தான் அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். அவரை இன்றைக்கு ஏதோ ஒரு உலகத்துக்காக, எல்லாருக்காக அப்படின்னு பார்க்காம நம்ம எப்படி பார்க்கணும்? எனக்காக என் தேவன் பிறந்திருக்கிறார், எனக்காக ஜீவனை கொடுக்க அவர் பிறந்தார். அதை எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு நீங்க பர்சனலைஸ் பண்ணி நீங்க அதை ரியலா அவரை பார்க்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில அவரை என்ஜாய் பண்ண முடியும். அந்த சந்தோஷத்துக்குள்ளேயே நம்ம எப்பவும் வாழ முடியும். அதனாலதான் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல கூட நம்ம பார்க்கிறோம். இன்டென்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது, மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்துறாரு. யாருக்காக? நமக்காக. ஆதாம் கீழ்ப்படியல. முதல் ஆதாம் கீழ்ப்படியாததுனால அங்க முழு மனுக்குலமும் அங்க பாவிகள் ஆக்கப்பட்டாங்க. தேவனோடு கூட இருந்த உறவை அவர்கள் மனதளவுல இழந்து போனாங்க. ஆனா 2ஆம் ஆதாம் ஆகிய கிறிஸ்து நமக்காக மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராய் இருந்து நமக்காக அத்தனை நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றி இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்த எல்லாரும் நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாய், குற்றமற்றவர்களாய், நீதிமான்களாய் அவர் மாற்றி இருக்கிறார். அப்படிங்கிறதுதான் அந்த இயேசுங்கிற நாமத்துக்குள்ள இருக்கிற அந்த இன்டென்ஷனை பார்க்கிறோம். யோவான் 18:37 நம்ம பார்க்கிறோம். யோவான் 18:37. நீ ராஜாவோ என்றான் பிலாத்து. சொல்றாரு. இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். நான் ராஜாதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்கு வந்தேன்? சத்தியத்தை கொடுக்க, குறித்து சாட்சி கொடுக்க நான் வந்தேன். இதுக்காக தான் நான் உலகத்துக்கு வந்தேன். இல்ல, தேவன் உங்களை அவர் அவர் மறுதலிக்கல. அவர் உங்களை நேசித்து கொண்டேதான் இருக்கிறார். என்னுடைய மரணத்தின் மூலம் நீங்க மறுபடியும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய எங்களுக்குள்ள நீங்க ஒன்று சேர்க்கப்படுகிறீர்கள். இந்த சத்தியத்தை தான் நான் கொடுக்க வந்தேன். இதற்காகத்தான் நான் இந்த உலகத்துல பிறந்தேன் அப்படின்னு அங்க பிலாத்துக்கு முன்னாடி சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 53
4-6 இது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். அங்க சிலுவை பாடுகள் அங்க குறித்து ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. அதுல 4-6 வரைக்கும் எதற்காக அவர் வந்தார்? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இதெல்லாம் அவர் பூமிக்கு அங்க அவர் செய்து முடிக்கிற காரியம். எதற்காக? நம்முடைய பாடுகளை அவர் ஏற்று நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மத்தேயுல இதே வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இதுக்காக தான் அவர் உலகத்துக்கு வந்தார். இதை யார் ஒருவர் இருதயத்துல இருந்து நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, என்னுடைய பாடுகள் அவர் ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை சுமந்துட்டாரு. இன்றைக்கு நான் விடுதலையா இருக்கிறேன். He has already done it. You have already got it. அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நமக்காக எல்லாவற்றையும் அவர் சிலுவையில முடிச்சிட்டாரு. இன்னைக்கு நீங்க பார்க்கிற பாடுகள், துக்கங்கள் இதெல்லாம் டெம்பரரி. இது எல்லாத்தையும் அவர் சுமந்துட்டாரு. உங்க பலவீனங்கள், நோய்கள் எல்லாத்தையும் அவர் சுமந்துட்டாரு. அதை அத ரியலா பார்க்கிறீங்க, அத உங்களுடைய இமேஜினேஷன்ல, உங்களுடைய ரியாலிட்டியா அதை நீங்க எப்ப மாத்துறீங்களோ அப்பதான் அந்த வாழ்க்கையை நம்ம சுதந்திரிக்க முடியும். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்படுகிறார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்படுகிறார். நம்ம எல்லாருடைய அக்கிரமமும் அவர் மேல விழுது. இதற்காக தான் அந்த பெயரே வைக்கப்பட்டிருக்கு. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். இதெல்லாம் அவருக்கு நடக்குது. சிலுவைக்கு போகும்போது இந்த காரியங்கள் எல்லாம் அவருக்கு நடக்கு. எதற்காக? என் பிள்ளை சுகமா வாழணும், என் பிள்ளை அடையாளமா அற்புதமா இருக்கணும், என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாமமே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி எல்லாமோ பேர் அவ்வளவு அழகா வரணும், அவங்க உலகத்துல பேர் புகழோட இருக்கணும், அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், இப்படியெல்லாம் எத்தனையோ விதமான இன்டென்ஷன்ல நம்ம பேர் வைக்கிறோம். ஆனா அவருடைய பேர் அப்படி வைக்கப்பட்டதற்கு காரணமே நமக்காக தான். அந்த பேரே அவருக்கு அப்படி வைக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 22:1 நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 22:1 என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? இதெல்லாம் நம்முடைய சத்தம், ஆதாமினுடைய சத்தம். நம்ம எல்லாருடைய அக்கிரமங்கள், ஆதாம் முதல் அங்க கிறிஸ்து வருகிற வரைக்கும் எல்லாருடைய சத்தமும் அதுவாதான் இருக்கு. ஏன் எங்களை கைவிட்டுட்டீங்க? ஏன் எங்களுக்கு தூரமா இருக்கிறீங்க? இந்த சத்தம் அவருக்கு நம்ம எல்லாருடைய அக்கிரமங்கள், மீறுதல் அவர் மேல வந்ததுனால, முதல் ஆதாமினுடைய அத்தனை காரியங்களும் அவருக்குள்ள வந்ததுனால, அதுவரைக்கும் பிதாவாய் பார்த்து கொண்டிருந்தவர் தேவனை தூரமாய் பார்க்கிற இடத்துக்கு அவர் போறாரு. நம்ம போன குழியில அவர் இறங்கி நம்மை அந்த குழியிலிருந்து தூக்கி பிதா கூட நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். அதற்காகத்தான் அவருக்கு அந்த நாமம் கொடுக்கப்பட்டது. அங்க 12 முதல் 18, சங்கீதம் 12 இருந்து 18 வரைக்கும் கூட நீங்க வாசித்து பாருங்க.
அதுவும் அங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள். அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. என் இருதயம் மெழுகு போல என் குடல்களின் நடுவே உருகிற்று. இது இவ்வளவு நமக்காக, நம்மை ரட்சிக்கும்படியாய் அவர் அந்த சூழ்நிலைக்குள்ள, அந்த இருளுக்குள்ள அவர் கடந்து போகிறத பார்க்கிறோம். இன்றைக்கு இதை நல்லா தியானிச்சாதான் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு பிளஸ்ஸடுங்கிறது நமக்கு புரியும். லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நம்மதான் அவர் இழந்து போயிட்டாரு. நம்மளெல்லாம் அவர் இழந்து போயிட்டாரு. அந்த இழந்து போன நம்மளை தேடவும் நம்மை ரட்சிக்கவும் தான் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இதுதான் அவருடைய இன்டென்ஷனா இருக்குது. அவர் ஏழை அந்த அதாவது தன்னை என்ன செய்யறாரு, ஒரு தாழ்மையின் ரூபம் எடுத்து அங்க பூமிக்கு வர்றத பார்க்கிறோம். அதனால அவருக்கு தரித்திரம்னா என்னன்னு தெரியும், டயர்ட்னஸ்னா என்னன்னு தெரியும், பசினா என்னன்னு தெரியும். புறக்கணிக்கப்படுதல், அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவருமா இருந்தார். ரிஜெக்ஷன்னா என்னன்னு தெரியும், தனிமைனா என்னன்னு தெரியும். எல்லாராலும் அவர் தனிமைப்படுத்தப்படுகிறார். சோதனைனா என்னன்னு தெரியும். இன்னும் மனிதர்களுக்கு வரக்கூடிய எல்லா ட்ரையல்ஸையும் அவர் என்ன செஞ்சிருந்தார், அறிந்து வைத்திருந்தார். ஏன்னா அவரும் மனுஷனாய் தான் இந்த பூமிக்கு வந்தபடியினால இதை எல்லா ட்ரையல்ஸையும் அவர் பார்த்து, ஆனா அதை எல்லாவற்றையும் மேற்கொண்ட ஒரு இயேசுவாய், கிறிஸ்துவாய் அங்க அவர் பூமியில இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அத்தனை காரியங்களும் அவருக்கு தெரிஞ்சதுனாலதான் அந்த எபிரேயர் 4வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 4:15-16 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். நம்முடைய பலவீனங்களை குறிச்சு அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஐயோ, இன்னும் முழுமையுமா நான் தேவனை நம்ப முடியல, விசுவாசிக்க முடியல. எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். நான் இந்த இதுல விழுந்து போயிடுறேனே, நான் இன்னும் அவர் சாயலா மாறணும்னு நான் ட்ரை பண்றேன், ஆனால் என்னால முடியலையே. இதெல்லாம் உங்களுடைய பலவீனங்களா இருக்கலாம். ஆனா இதை குறித்தெல்லாம் பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் இல்ல. இது எல்லாவற்றையும், இந்த ட்ரையல்ஸ் எல்லாம் அவருக்கும் வந்தது. ஆனா நம்மை போலதான் அவரும் சோதிக்கப்பட்டார். ஆனா பாவமில்லாத இருக்கிற அந்த பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால தைரியமா அவர்கிட்ட என்ன செய்யலாமா, போகலாமா. ஆண்டவரே, இந்த இடத்துல நான் வீக்கா இருக்கேன், இந்த இடத்துல என் ஃபெய்த் வீக்கா இருக்கு, இந்த இடத்துல என்னால உங்களை முழுமையா என்னால நம்ப முடியல, நீங்க சொல்லிட்டு தைரியமா அப்பா கிட்ட போங்க. அவர் உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஏன்னா நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டு இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற எவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்துவதான் நம்ம ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். ரோமர் 8ல பார்க்கிறோம், ஆவியானவர் பலத்த பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் செய்யறாரா. அங்க இயேசு கிறிஸ்துவ நமக்காக விண்ணப்பம் செய்யறாங்களா. திருத்துவத்துல 2 நபர்கள் நமக்காக விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய சாக்கியத்தை பெற்ற ஜனங்களாய் நம்ம இருக்கும்போது நம்ம எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கு அவரோடு கூட நம்மை ஒன்று சேர்த்து இருக்கிறார். இதுதான் அவர் பெயர் சொல்லுகிற ஒரு காரியமா இருக்குது. கடைசியா அவருடைய இண்டிவிஜுவாலிட்டி, அவருடைய தனித்தன்மை, அவருடைய நாமம், அவருடைய தனித்தன்மையை வெளிப்படுத்துகிறதா இருக்குது. அவர் மாத்திரம்தான், அவர் இம்மானுவேலா அங்க வெளிப்படுகிறத பார்க்கிறோம். இம்மானுவேல் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு எங்க இருக்கிறாரா, நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார்.
இயேசுவானவர் பிறந்த காலத்துல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறந்தாங்க. ஆனா அவர் ஒருவர் மாத்திரம்தான் உலகத்தின் இரட்சகராய் இம்மானுவேலனாய் இந்த பூமிக்கு வந்ததை நம்ம பார்க்கிறோம். முழு மனுக்குலமே அந்த பாதாளத்துக்குள்ள, அந்த ஒரு டீப் பிட்டுக்குள்ள, பாவத்தின் குழிக்குள்ள அங்க போயிருச்சு. ஒருவேளை ஒரு மதவாதி சொல்லுவான், அதை நான் வாசிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு லீகலிஸ்ட், சட்ட திட்டங்களை பின்பற்றுகிறவன், நீ அந்த குழிக்குள்ள எல்லாம் விழக்கூடாதுன்னு சொல்லுவான். ஒரு மதவாதி சொல்றான், நான் எப்படி உனக்கு அந்த அந்த குழியில இருந்து வெளியில வரணும்னு நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். நான் மற்ற குழிகள்ல நீ விழாம எப்படி உன்னைய பாதுகாத்து கொள்ளலாம்னு நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு மதவாதி சொல்றான். ஒரு பெசிமிஸ்ட் அவன் சொல்றான், நீ அந்த குழியில கண்டிப்பா நீ விழுந்து நீ என்ன செய்ய போற, மறிக்கதான் போற. நெகட்டிவா இருக்கிற ஒரு பெசிமிஸ்ட் அப்படி சொல்றான். ஒரு ஆப்டிமிஸ்ட், ஒரு எல்லாத்தையும் ஆப்டிமிஸ்டிக் கண்ணோட்டத்துல பார்க்கிறவன் சொல்றான், இதை விட நான் பலத்த குழிகள்லாம் பார்த்து நான் வெளியில வந்துட்டேன், நீ வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்றான். ஒரு யதார்த்தவாதி சொல்றான், நீ இந்த குழியை நீ அக்செப்ட் பண்ண வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்றான். ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்ட் சொல்றான், என்ன சொல்றான், இப்படி ஒரு குழியே இல்ல, உனக்கு அப்படி குழி இல்ல அப்படின்னு ஒரு ஆவிக்குரியவன் சொல்றான். ஆனா ஜீசஸ் என்ன சொல்றாரு, நான் அந்த குழிக்குள்ள இறங்கி வந்து உன்னை அந்த குழியில இருந்து நான் உன்னை தூக்கி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழிக்குள்ளேயே அவர் இறங்கி வந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அதைத்தான் நமக்காக செய்திருக்கிறத பார்க்கிறோம். சங்கீதம் 40:1 முதல் 3வது வசனம் அதைத்தான் சொல்லுது. அவர் அந்த குழிக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு, இறங்கி வந்துட்டார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து, அவர் அந்த சேற்றுக்குள்ள என்ன செஞ்சாரா, இறங்கி வந்து அவர் அந்த சேற்றில இருந்து நம்மை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார். இதுதான் அவருடைய இண்டிவிஜுவாலிட்டி, அவருடைய தனித்தன்மையே இதுதான். ஒவ்வொருத்தரும் உலகத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்க, ஐடியாஸ் கொடுக்குறாங்க. ஆனா இல்ல, என் பிள்ளை இருக்கிற குழிக்குள்ள நானே இறங்கி போய் நானே என் பிள்ளை அந்த குழியில இருந்து வெளியில கொண்டு வருவேன்னு சொல்லி அவர் அங்க இறங்கி வந்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எங்க இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். எதை குறித்தும் நம்ம கலங்க வேண்டியதே இல்லை. எல்லாவற்றையும் அவர் நமக்காக சுமந்து தீர்த்திருக்கிறார். நம்முடைய தரித்திரத்தை, நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய வியாதிய, எல்லாவற்றையும் அவர் நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்துட்டேன்னு சொல்றாரு. இன்றைக்கு தூக்கி எடுத்து உன்னதத்துல அவர் கூட நம்மை உட்கார பண்ணியிருக்கிறார் என்றார். இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாதான் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி, ஏன் சந்தோஷத்துக்குள்ள வா. நீ எங்க இருக்கிற, இந்த பூமிக்குரிய காரியம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாத இடத்துலதான் அவர் வைத்திருக்கிறார். இத தாவீது பழைய அந்த ஏற்பாட்டுல இருந்த பழைய உடன்படிக்கையின் கீழ் இந்த தாவீது எவ்வளவு அழகா அறிந்து வைத்திருக்கிறார். நம்ம முதல்ல தியானித்தோம், மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறது போல அவருடைய வார்த்தைகளை அவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த ப்ராமிசஸ் தான் அவருக்கு பப்ளிங் ஜாய கொடுக்குதுன்னு பார்க்கிறோம். அந்த ஹிடன் ட்ரெஷரை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு த்ரில் அவருடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும் போது எனக்கு இருக்குதுன்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் இன்றைக்கு அவருடைய நாமத்தை குறிச்சு நம்ம ஒரு ஆழமா நம்ம தியானிச்சிருக்கிறோம். இதான் ஹிடன் ட்ரெஷர். இந்த புதையலை நம்ம இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது உங்களை த்ரில்லிங்கா வைக்கணும். அவருடைய வாக்கு தத்தங்கள்
நமக்கு அதுதான் நமக்கு சோர்ஸா இருக்கு. நம்முடைய பப்ளிங் ஜாயா இருக்குது. என் கிறிஸ்து எனக்காக நான் இருந்த குழியில இறங்கி வந்து என்னை தூக்கி எடுத்து என்னை கண்மலையின் மேல நிறுத்தி இருக்கிறார். இது உன்னதத்துல அவர் கூட நான் உட்கார்ந்து இருக்கிறேன். இதுதான் தேவனுடைய வார்த்தையா இருக்குது. ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்க அதிக நேரம் ஆனா கூட இது நம்முடைய இருதயத்துல ஆழமாய் பதிக்கப்பட வேண்டிய ஒரு காரியமா இருக்குது. இந்த இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். அவரை ரியலா பாருங்க. அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த காலை வேளையில நாங்கள் தியானிக்கும் பொழுதே எங்கள் தியானம் இனிமையாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உளையான சேற்றிலும் குழியிலையும் நாங்க கிடந்தோப்பா. அந்த குழியில நீங்க இறங்கி வந்ததை நாங்க பார்க்கிறோம்ப்பா. எங்களை தூக்கி எடுக்க யாரும் இல்லப்பா. ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா எங்களுக்காக இந்த குழிக்குள்ள இறங்கி வந்தீங்கப்பா. அடிமையின் ரூபம் எடுத்தீங்கப்பா. தேவனுக்கு சமமாய் இருக்கிறத நீங்க கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் எங்களுக்காக நீர் அடிமையின் ரூபம் எடுத்து உங்களை நீங்க வெறுமையாக்கி நீர் மனுஷ சாயலாய் நீங்க மாறினதை நாங்க பார்க்கிறோம்ப்பா. இந்த இயேசு கிறிஸ்து நீங்க எங்க கூட இருக்கிறீங்க அப்பா. உங்க அன்பு எங்களை இந்த காலை வேளையில நிரப்பிக்கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம்ப்பா. மகளே, மகனே, உன்னை குழியில இருந்து நான் தூக்கி எடுத்திருக்கிறேன். நீ இனி அடிமை இல்ல, நீ என் பிள்ளை. இதுதான் அவருடைய சத்தமா இருக்குது. மறுபடியும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவி நமக்கு கொடுக்கல. புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்பா அப்படின்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஏன்னா நம்மள அடையாளங்களா அற்புதங்களா நம்ம இந்த பூமியில இருக்கணுங்கிறது தான் அவருடைய இருதய விருப்பமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க, என் பிள்ளை மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவளா இருக்கிறா. அதனால நானும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவனாய் நான் இந்த பூமிக்கு வர்றேன்னு சொல்லி பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் இந்த பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்ப்போம். இவ்வளவு பெரிய அன்பு வைத்து நமக்காக எல்லாவற்றையும் துறந்து நமக்காக அவர் வறுமையிலையும் அங்க அசட்டை பண்ணப்பட்டவராய் புறக்கணிக்கப்பட்டவராய் எல்லாராலும் அவமானப்படுத்தப்பட்டவராய் அங்கு சோர்வுற்றவராய் பசி நம்மள போல அவர் எல்லாத்தையும் அவர் அனுபவிக்கிறார். இதெல்லாம் அனுபவிக்காத தெய்வங்களுக்கு மனிதர்களை பற்றி மனிதனுடைய இருதயத்தை பத்தி தெரியவே தெரியாது. ஆனா நமக்காக அத்தனையும் அனுபவித்த ஒரே உண்மையான தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். திரியேக தேவன் இன்றைக்கு நமக்காக இந்த காரியத்தை செய்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சொல்றாரு, நீ என் பிள்ளை, நீ என்னுடைய அரவணைப்புக்குள்ள இருக்கிற என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய எனக்கு பக்கத்துல நீ இருக்கிற, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் உன்னதத்துல பிதாவின் மடியில இன்றைக்கு நான் உன்னை கொண்டு சேர்த்திருக்கிறேன். எப்படி நான் பிதாவின் மடியில இருந்தனோ அதே போலதான் அவரை என்னை விசுவாசிக்கிற நீங்க ஒவ்வொருவரும் பிதாவின் மடியில உட்கார்ந்து இருக்கிறீங்க. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சத்தம். இன்னைக்கு அந்த அப்பா நமக்கு இருக்கிறாருன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில
என்ன குறைவுகள் இருக்க முடியும்? இன்னைக்கு எதுவுமே நமக்கு குறை இல்ல. அப்படி நீங்க குறைவுகளா நிறைக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் அந்த அப்பா கிட்ட இன்றைக்கு கொடுங்க. மீன் கேட்டா பாம்ப கொடுப்பானோ? கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ? ஒரு உலகத்துல இருக்கிற தாய் தகப்பனே அதை செய்ய முடியாதுன்னா, நம்ம பரலோகத்துல இருக்கிற தகப்பன் நமக்காக தன்னுடைய குமாரனையே அனுப்பி, என் பிள்ளை போன குழிக்குள்ள என்னுடைய நேசகுமாரனாகிய நீயும் போய் என் பிள்ளைய என்கிட்ட மீட்டு கொண்டு வான்னு சொல்லி தன்னுடைய குமாரனையே அவர் அனுப்பி இருக்கிறாருன்னா, தன்னுடைய ஒரே நேசகுமாரன் சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் குமாரனை. ஆனா அந்த குமாரனை தான் குமாரர்களும் குமாரத்திகளுமா இருக்கிற உங்களுக்காக நான் அனுப்புறேன். ஏன்னா நீங்க எனக்கு வேணும். இதுதான் பிதாவினுடைய உள்ளம். நம்ம வேணுங்கிறது தான் நம்மளை எப்படியாவது மறுபடியும் இழந்த அந்த அன்புக்குள்ளயும் அந்த உறவுக்குள்ளயும் நம்மளை திரும்பி கொண்டு வரணுங்கிறது தான் பிதாவினுடைய எண்ணமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அப்பா, என் பிள்ளை என்னை விட்டு தூரமா போனதை போல ஃபீல் பண்றா. இல்ல, என் பிள்ளை என் கூட இருக்கிறது எப்பவும் என் கூட இருக்கிறாங்கிறத உணரணும். எங்க மூத்த குமாரன்ட்டு அந்த தகப்பன் சொல்றாரு, மகனே நீ எப்பொழுதும் என் கூட இருக்கிற, எனக்குரியது எல்லாம் உனக்குரியது. இதுதான் அப்பாவினுடைய சத்தம். மகளே நீ எப்பவும் என் கூட இருக்கிற. எனக்குரியதெல்லாம் உனக்குரியதா இருக்கு. இன்னைக்கு எதை குறிச்சு நம்ம கவலைப்படணும்? அதனாலதான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அவருடைய சமாதானம் எப்படி அவருக்கு அந்த சமாதானம் கிடைச்சது? எப்போ பிதா கூட இருக்கிற அந்த ஐக்கியம், அதுலதான் அவர் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கிறாரு. இன்றைக்கு அந்த ஐக்கியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் இன்றைக்கு நாமும் பெற்றிருக்கிறோம். நீங்க ஒவ்வொருத்தரும் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. நீங்க அப்பாவினுடைய மடியில நீங்க இருக்கிறீங்க. எந்த சூழ்நிலையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அப்பான்னு சொல்லிட்டு நீங்க ரிலாக்ஸ்டான ஒரு இடத்துக்கு வரணும். நீங்க ரெஸ்டுக்குள்ள வரணும். இதுதான் அப்பாவினுடைய விருப்பமா இருக்குது. இவரைய நாள்ல பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தின் இளைப்பாறுதலுக்குள்ள நீங்க வாங்க. அப்பா நான் உங்கள்கிட்ட கொடுக்கிறேன் டேடி, இத நான் உங்கள்கிட்ட கொடுக்கிறேன். இத குறிச்சு கவலைப்பட வேண்டிய இடத்துல நான் இல்ல. இயேசு கிறிஸ்து என்னுடைய குழிக்குள்ள, என்னுடைய இருளுக்குள்ள, அந்த இருளுங்கிறப்போ நம்ம செய்த எல்லா விதமான அந்த பாவங்கள், நம்ம தேவனை விட்டு தூரமா இருந்தது, பாவம் அப்படிங்கறது அவர் அறியாதது. அவரை அறியாததன் விளைவாய் நமக்குள்ள செயல்பட்டு கொண்டிருந்த எல்லா இருள்களுக்குள்ளயும் அவர் இறங்கி வந்ததை பார்க்கிறோம். அந்த இருள்ல இருந்து கூட, மகளே நீ இந்த இடத்துல இருக்கலாம், ஆனா நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் நம்மளை அவர் தூக்கி எடுத்ததை பார்க்கிறோம். உளையான சேற்றுல, அந்த சேற்றுல ஒரு மனுஷன் சிக்கி கொண்டானா அவனால வெளியவே வர முடியாது. அந்த சேற்றுக்குள்ள அவர் இறங்கி வந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். நமக்குள்ள எத்தனையோ விதமான எண்ணங்கள் இருந்தது. இன்றைக்கு நம்மை தூக்கி எடுத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலாய் நம்மை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் நம்முடைய தேவன். இன்றைக்கு இந்த தேவன் இம்மானுவேலனாய் நம்மோடு கூட இருக்கிறார். அப்பா மடியில இருக்கிற நமக்கு
ஒரு குறைவும் இல்லை. அப்பாவினுடைய அத்தனை வாக்கு தத்தங்களும் கொள்ளை உடைமையாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு இத்தனை வாக்கு தத்தம்? ஏன்னா அப்பாவினுடைய ஹார்ட்ட புரியும்படியா நம்ம எதெல்லாம் குறிச்சு கவலைப்படுவோம்னு அவருக்கு தெரியும். அதுக்காக தான் வேதத்துல அத்தனை வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். பொருளாதார ஆசீர்வாதத்தை குறிச்சு நம்ம கவலைப்படுவோம்னு தெரியும். அதனாலதான் அவர் சாபமாகி ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு நம்மை தகுதி உள்ளவர்களாய் அவர் மாற்றி இருக்கிறார். நம்ம பிள்ளைகளை குறிச்சு கவலைப்படுவோம்னு தெரியும். அதனாலதான் பிள்ளைகளை குறிச்சு வாக்கு தத்தம். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. உன் பிள்ளையினுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். உன் பிள்ளைகள் மேல, உன் சந்ததி மேல என் ஆவியையும் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இன்னைக்கு நம்ம குடும்பம் சமாதானமா இருக்கணும். அதுக்காகதான் உன் அலங்கத்துக்குள்ள சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள்ள சுகமும் இருப்பதாக. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எதை உணர்த்துது? அப்பாவினுடைய இருதயத்தை வெளிப்படுத்துது. இந்த அப்பாவை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம்னா எதை குறித்தும் நம்ம கலங்க தேவையில்ல. அத்தனை வாக்கு தத்தங்களும் இன்றைக்கு நமக்கு உரிமையாக தேவன் கொடுத்திருக்கிறார். அதை உயிலாய் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது மாத்திரம்தான் நம்ம வேலை. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான காலை வேளையிலும் கூட கர்த்தாவே, அப்பா உம்முடைய வார்த்தையின் மூலம் இயேசு கிறிஸ்து யார், அவருடைய நாமத்துக்குள்ள இருக்கக்கூடிய மகத்துவங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம்ப்பா. இந்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுக்காக அடிமையின் கோலம் எடுத்து குழிக்குள்ள உளையான சேற்றுக்குள்ள இறங்கி வந்து எங்களை தூக்கி எடுத்து எங்களை ரத்தத்தினால கழுவி எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி உன்னதத்துல இன்றைக்கு அவரோடு கூட அமர பண்ணி இருக்கிறீங்க. உங்க மடியில நாங்க உட்காரக்கூடிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த காலை வேளையில எங்களுடைய இருதயத்துல இருக்கிற அத்தனை பாரங்களையும் உங்ககிட்ட நாங்க ரிலீஸ் பண்றோம்ப்பா. உங்ககிட்ட நாங்க கொடுத்துட்டோம்ப்பா. ஒவ்வொருவருடைய இருதயம் இந்த நிமிஷத்துல சமாதானத்தினால அது நிரம்பி வழியட்டோப்பா. சந்தோஷத்தினால பொங்கி வழியட்டும். ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். கர்த்தர் அப்படியே எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். மனதார உடைய பிள்ளையாய் இங்க வந்த ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளின் மூலம் பலப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று பூமிக்கு உப்பாய் உலகத்திற்கு வெளிச்சமாய் ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்றேன். மாறுபடியாய் பிளஸ் பண்றேன். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். தேங்க்யூ. யார் எதுவும் ஷேர் பண்ணுமா? ஓகே, மறுபடியுமாய் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம அதிகமாய் நம்ம தியானிக்க நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் தானாய் நடக்கிறத நம்ம நிச்சயமா பார்க்க முடியும். தேங்க்யூ.